will leave a legacy behind. You believe that? விசுவாசிக்கிறீங்களா? சொல்லையா. நம்ம வீடு நிலங்களெல்லாம் வச்சுட்டு போறோமோ இல்லையோ, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு லெகசியை வச்சுட்டு போயிட்டு, ஐயோ அவங்கள மாதிரி 5 மாடி கட்டடத்தை என் பிள்ளைக்கு நான் வைக்கிறேன் இல்லையா, but I can leave a legacy behind for my children. என் கூட இருக்கிற சக ஊழியக்காரர்களுக்கு நான் நிலம் வாங்கி தரணும் இல்லையா, but I can leave a legacy behind. Is that right? அதுவும் புரியலன்னா இதையாச்சும் எடுத்துக்கோங்க. எதை சேர்த்து வச்சுட்டு போறியோ இல்லையோ, உன் வம்சத்துக்கு, உன் பிள்ளைக்கு, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நீதியை சேர்த்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நீதியை சேர்த்து வச்சுட்டு போகலாம். Leave a legacy behind you அப்படின்று ஆபிரகாம் சார்லஸ் சொல்றார். உங்களுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீதியை சேர்த்து வச்சுட்டு போங்க. அது எதுங்க? நீதிக்கு என்ன உருவம்? நீதிக்கு ஒரு உருவம் இல்லையே, அது எப்படிங்க நம்ம சேர்க்கறது? நம்ம பிள்ளைகளுக்கு உருவம் இல்லாத, ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நம்ம சேர்த்து வச்சுட்டு போகிறது? இங்கே நீதி என்பது இவர் அறியாமலே பேசுகிறாரு பாருங்க, உண்மையை பேசுகிறாரு பாருங்க. நமக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, நீதியை சேர்த்து வச்சுட்டு போங்க அப்படின்றார். இங்கே சொத்து சுகம், பிள்ளைகளுக்கு நம்முடைய பெற்றோர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து சுகத்தை தான் இந்த பைபிள் ஆனது நீதி என்னது. நீதிமான் இந்த வேலைகளை செய்யலைன்னா நீதிமான் கிடையாது, ஒரு பொறுப்பில்லாதவர். நீதிமான் யாரு? பொறுப்புள்ளவர். இதெல்லாம் செய்யலைன்னா இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, குடும்ப தலைவர் இருக்காரு, ஏன்னா வேலைக்கு போகிறதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல, பைபிள் தூக்கிட்டு போயிட்டு இருந்தா சம்பாதிக்கிறதில்ல, பிள்ளைகளுக்கு காசு சேர்த்து வைக்கிறதில்ல, ஒரு வீடு வாங்குறதில்ல, வீட்டுக்கு உதவியாக இருக்கிறதில்ல, பண உதவியாக இருக்கிறது உதவி செய்யறதில்ல. இப்படி இருந்தால் இவர் நீதிமானா? பைபிளை தூக்கிட்டு மட்டும் போய் பிரசங்கம் கேட்டு பாட்டு பாட்டு வந்துட்டா, கோயில் அந்த சர்ச்சை ஒட்டரை அடிச்சுட்டு பெருகிட்டு வந்துட்டா, பாய் போட்டு வந்துட்டா, இது நீதிமானா? இங்கே மனிதனுக்கு தேவையானது தான் இங்கே நம்ம இந்த பைபிளை வச்சு விளக்கணும். மனிதனுக்கு பசி யாருக்கு உண்டாக்குறது? பசிக்கு சாப்பிடணும்ல, அந்த சாப்பாடை போய் நம்ம சம்பாதிக்கணும்ல, காசு சம்பாதிச்சாதுன்னா அது சாப்பாடை நம்ம செய்து சாப்பிட முடியும். சும்மா போய் மளிகைகளில் கேட்டால் நாங்கள் நீதிமானுங்க, நான் பைபிள் வச்சுக்கிற பாருங்க, எனக்கு நீங்கள் ஒரு மூட்டை அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்க, எண்ணெய் கொடுங்க, நான் கொடுத்துருவாரா மளிகை கடைக்காரு? காசு கொடுக்கணும். காசை மையமாக வச்சுருக்கிறது இந்த பைபிள். இந்த உலக இயக்கத்தை தான் இந்த வேதம் சொல்லுது. ரகசியம் இயக்கத்தின் இந்த சமுதாயத்தின் செயல்பாடு தான் சத்தியமாக எழுதி வச்சுக்குது. எதை கொண்டு இயங்குதோ இந்த உலகம், நம்முடைய வாழ்க்கையானது எதை கொண்டு இயங்குதோ அதுதான் இந்த பைபிளில் ரகசியம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்க்கை எதை கொண்டு இயங்குது? பணத்தை கொண்டு இயங்குது. எதில் போனாலும் பணம். பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் டிக்கெட் வாங்கணும், காரில் போனால் காருக்கு சார்ஜ் பண்ணணும், ஏரோப்ளேன் ஏறினா காசு கொடுத்தா தான் போக முடியும், ட்ரெயினில் போனோன்னா திருட்டு ட்ரெயின் ஏற முடியாது. அது தப்புலாது, ஒரு சம்பாதிக்கணும் இல்லை. இந்த மாதிரி எங்கே போனாலும் காசு தான். வெறுங்காலம் நடத்த முடியுமா? செருப்பு வாங்கணும், எல்லாத்துக்கும் காசு. இப்படி காசு சம்பாதிக்கணும், அதுதான் நீதி. நீதி நிதி நீதி நிதி 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 நிதியை சேர்க்கணும், அவன் தான் நீதிமான். நான் பரிசுத்த, நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் வசனத்தை மனப்பாடமாக சொல்லுவேன், அது அவர் நீதிமான் கிடையாது. வேதத்துக்கு விரோதமாக செயல்படுறவர் இவர். யாரு? நான் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், வசனத்தை மனப்பாடமாக சொல்லுவேன், பாட்டு நல்லா இழுத்து பாடுவேன் அப்படின்றவர் நீதிமானில் கணக்கு கிடையாது. இங்கே நீதிமான் என்பவர் பைபிள் சொல்லும் நீதிமான் குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும், குடும்பத்துக்காக சொத்து சேர்க்க வேண்டும், சுகத்தை சேர்த்து வைக்க வேண்டும். என்ன? ப்ராப்பர்ட்டிஸை, வீடு, நிலம், ஆஸ்தியை நம்முடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கணும். அவங்க சேர்த்து வைக்கிறோம். வரவங்கெல்லாம் நம்ம தாத்தா கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், நம்ம கொஞ்சம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், காசு சம்பாதிக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு காசு சம்பாதிக்கணும். என்ன? வர விலைவாசி ஏறுதுங்க. தாத்தா காலத்தில் விற்ற விலைவாசி இப்போ இல்லையே, பல மடங்கு அதிகமாகிடுச்சுல. எப்படி சமாளிக்கிறது? சொத்து சேர்த்து வைக்கிறியா இல்லையோ, நீதியை சேர்த்துட்டு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சார்லஸ் பெரிய முடியை வச்சுன்னு நான் தான் பாஸ்டர் அப்படின்னு ஒரு கொக்கரிக்கிறார். என்ன பண்ணுறார் ஆபிரகாம் பாஸ்டர்? கொக்கரிக்கிறார்.
இதுல வேற நான் சுகப்பற்றேன் சொல்லிட்டு பல பேரை ஏமாத்தின்னு இருந்தார். கட்சியில் அவரு சுகப்படுத்தாது போயிட்டார், முடியாது போயிட்டார். இது மாதிரி தலைமுடி நல்லா வளர்த்துக்கிட்டு டை அடிச்சுக்கிட்டு இருந்தா உடம்பு எங்கிறது நல்லா இருக்கும், அந்த விஷயத்தை தெரியாது. இந்த சரீர இயக்கம் அதனுடைய ரகசியம் இந்த சார்லஸ் ஆபிரகாமுக்கு தெரியாது, ஆபிரகாம் சார்லஸுக்கு தெரியாது. இதனால என்னாச்சு, ஒரு நாள் திடீர்னு மரணம். என்ன எப்படி இந்த இந்த சரீரத்தை சரி செய்யுது, ஒரு இக்கட்டான நேரத்தில் உயிர் போகும் நேரத்தில் எப்படி சரி செய்யுது, முடியாத இந்த உடல் தவிக்குத எப்படி இந்த உடலை நம்ம சரி செய்ய இயக்கிறது அப்படின்றத இந்த வேதத்தில் ரகசியமாக எழுதி வச்சுக்குது. அதெல்லாம் இந்த ஆபிரகாம் சார்லஸ்க்கு தெரியாது. என்ன அவரு சொல்லி என்ன குற்றங்குது, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. பைபிள் ரகசியம் தெரியாது, மறைபொருளும் தெரியாது. ஏன்னா அவரை நம்ம கூட்டமும் கைவிடப்பட்டாச்சு, ஏன்னா நஷ்டத்தில் போயாச்சு. இவர் சொல்கிற வார்த்தையை, இவர் சொல்கிற ஜீபம் வேலையெல்லாம் பார்த்து மக்கள் ஏமாந்தவங்க தான் அதிகம். ஒரு நன்மையான வாழ்க்கை அவங்க வாழலை, பிரயோஜனமான வாழ்க்கை வாழலை. இவருடைய சர்ச்சைக்கு போய் இவருடைய பிரசத்தை கேட்டவங்க சொத்து சேர்க்கலை, காசு சம்பாதிக்கல, கஷ்டத்திலேயே இருந்துட்டாங்க. இன்னைக்கு இப்படித்தான் நடந்துங்குது. நம்ம கிறிஸ்தவத்தில் இந்த பாஸ்டர்கள் பின்னால் போகிறவங்களுடைய நிலைமை இப்படித்தான். வீட்டில் பிரச்சனை, கணவன் மனைவிகள பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோர்கள பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, இடப்பிரச்சனை, உணவு பிரச்சனை, எல்லாத்திலையும் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு சரியான புரிதல் இல்லை, வாழ்க்கையை குறித்த சரியான புரிதல் இல்லை. எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே ஸ்டிக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இவங்க உணர்றது கிடையாது, தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணி அது வீட்டை ரெண்டாகிறது. ஏன்னா அதுங்களுக்கு சின்ன பசங்களுக்கு புத்தி சொல்லி அவங்கள நம்ம வழிநடத்தணும். இதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை. நீதிமான் அதெல்லாம் செய்வாங்க, ஏன்னா பொறுப்பில்லாத தெரிய மாட்டாங்க நீதிமான்கள். நீதியை சேர்த்து வச்சுட்டு போ, நல்ல குணத்தை நல்ல வழக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நாம சொல்லிக் கொடுக்காட்டி யார் சொல்லிக் கொடுக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை தான் சொல்லுது பைபிள். நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியமான சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும். இந்த சார்லஸ் ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் சார்லஸ் பின்னால் 2 பெண்களை உட்காரிச்சுக்கிறாரு. இதை மாதிரி பிள்ளைகள் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு உட்கார வச்சு அவங்களுடைய பலத்தை குறிக்கிறார், சக்தியை குறைக்கிறார், எனர்ஜியை வேஸ்ட் பண்றார். அந்த பிள்ளைகளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஏன்னா சேவ் ஆகல, எனர்ஜி சேவிங்ஸ், எனர்ஜி சேவர் அப்படின்றாங்க. எனர்ஜி எங்க சேவ் பண்றோம், அது விரைய பண்ணினே இருக்கிறோமே நம்முடைய எனர்ஜியை. அங்க கோயில், இங்க கோயில், இங்க பாட்டு, அங்க பாட்டு, அங்க கன்வென்ஷன், இங்க கன்வென்ஷனு, அந்த இடத்துல பாலத்தினர் மீட்டிங் வைக்கிறாரு, இங்க மோர்சில் ஆசஸ் மீட்டிங் வைக்கிறாரு, இங்க இப்படி பெந்தவசக்காரங்க மீட்டிங் வைக்கிறாங்க. ஓடு 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 ஓடு. கடைசியா என்னாச்சு, நம்முடைய சரீரத்துக்கு இருக்கிற சக்தி எல்லாம் வீணா போச்சு. அப்புறம் வியாதி, ஆபிரகாம் சார்லஸ் செத்தார், அது சாக வேண்டியதுதான். ஏன்னா இந்த சரீரம் இயங்கும் சூட்சமத்தை தான் இந்த வேதத்தில் எழுதி வச்சு. என்னுடைய வீடியோஸை முழுமையாக பாருங்க, கண்டினியூவாக பாருங்க. பல நல்ல விஷயத்தை நாம் உயிர் பிழைத்து வாழக்கூடிய விஷயங்களை நான் இந்த வேதத்திலிருந்து விளக்கின இருக்கிற ரகசியங்களாகவும் மறைபொருளாகவும் பார்த்து பயனடைந்து மற்றவர்களுக்கும் அதை பகிருங்க. பயனுள்ள வாழ்க்கை வாழும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.